சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. இது ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் பிடிஎஃப்ல ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், ரைட்டா? ஸோ இருந்தாலும் இப்போ டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவில் வந்திருக்கேன், ரைட்டாப்பா? ஸோ சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வித்தின் ஒரு 30 மினிட்ஸில் படித்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டாப்பா? ஸோ ஓகே, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இங்கே நீதி கட்சியில் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் இந்த படத்துல கிளியரன்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 1914 திராவிடர் கழகத்தின் தோற்றம் அப்படி பார்த்தா 1912 ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருது. பட் இதில் இருக்கிற டேட்டா அப்படி பார்ப்போம், ரைட்டா? 1914 திராவிடர் கழகம் ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 16 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, ரைட்டா? இதுதான் நீதி கட்சி அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? 17 ஏன் நீதி கட்சின்னு போட்டிருக்காங்கன்னா அந்த நீதி கட்சி அப்படி இந்த பத்திரிகைங்கிற அடிப்படையில் அந்த நீதி கட்சினே கூப்பிட ஆரம்பிச்சாங்க, அதனால 17ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 16 தான் கரெக்டானது. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 17 நீதி கட்சி. அடுத்து 19 மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். ஏன்னா இதன் அடிப்படையில் தான் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது? நீதி கட்சி கிடைக்குது. ஏன்னா காங்கிரஸ் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒத்துழையாமை இயக்கம் அந்த பிரச்சனையால் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அதை நீதி கட்சியில் இருக்கிறவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க, ரைட்டா? இருந்தும் அந்த நேரத்தில் காங்கிரஸ் சில பேர் வந்து நின்னாங்க, இருந்தாலும் வெற்றி பெற முடியவில்லை, ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25 பெரியார் சுயமரியாதை இயக்கம். இந்த 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கம் வந்த போது ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா? அவர் ஆரம்பிக்கும் போது அதனாலேயே நீதி கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மவுஸ் இழந்தது கூட ஒரு காரணம் இருக்கு. அது இன்னொரு காரணம்னு சொல்றாங்க. 25 பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம். ஏன்னா அவர் வந்து காங்கிரஸ்ட பிடிக்காம தான், ஏன்னா காங்கிரஸ்ல தான் இது பண்ணாரு, பயணிச்சாரு. காங்கிரஸ்ல பிடிக்காம ஆரம்பிச்சோம் 25. அடுத்து 37 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அப்ப 37 நீதி கட்சி வீழ்ச்சி அடையுது. அந்த 37 ராஜாஜி என்ன பண்றாரு, சக்சஸ் பண்றாரு. அந்த 37 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டமும் நடக்குது. ராஜாஜி அவர் தான் அனௌன்ஸ் பண்றாரு, இந்தி மொழி படிக்கலாம்ல, இந்திய கட்டாயமா படிக்கலாம்னு சொல்லும்போது இல்லைன்னு எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் 38 அதே நீதி கட்சிக்கு தலைவர் ஆகிறாரு. யாருன்னா பெரியார். அப்ப பெரியார் வந்து எதிர்த்து போராடிட்டு இருப்பாரு. அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்ப ஜெயிலில் 38 ஜெயிலில் இருப்பாரு. இருந்த மணிக்கவே என்ன பண்ணுவாரு, தலைவர் நீதி கட்சிக்கே தலைவர் ஆவார். அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். 44 பாருங்க மாநாடு பெரியார் தலைமையில நடக்கும். இந்த சேலம் மாநாடு பெரியார் தலைமையில் நடக்கும். அப்ப கதாநாயகனாக இருக்கும் அறிஞர் அண்ணா அவர் ஒரு தீர்மானம் போடுவார், ரைட்டா? அதான் சேலம் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தீர்மானம் போட்டவர் யாரு? ஸோ அறிஞர் அண்ணா. யார் தலைமையில் நடந்துச்சு? பெரியார் தலைமையில் நடந்துச்சு 1944, ரைட்டு. சேலம் மாநாடு. 49 திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது 49. ஸோ திமுக அப்படிங்கிறது 49 பிறக்குதுன்னா கரெக்டாக 20 வருஷம் கழிச்சு 67, ரைட்டா? 18 வருஷம் கழிச்சு 67 தான் என்ன பண்ணுவாங்க, அறிஞர் அண்ணா வந்து எலெக்ஷன் ஜெயிப்பார். 67 to 69 தான் அறிஞர் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிப்பார். புரியுதா உங்களுக்கு? ஸோ 49 அந்த 69 ஒரு லிங்க் அடிச்சுக்கணும். 49 இந்த இயர்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தான், ரைட்டா? உங்களுக்கு பார்த்து பழகினால எங்களுக்கு ரொம்ப நாங்கள் டக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த விஷயத்த மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணணும். 49 69, ரைட்டா? இப்போ ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்க. 72 கட்சி தொடங்குறாங்க. 77 5 வருஷத்துல 77 எம்ஜிஆர் சிஎம் ஆகிறாரு. 87 வரைக்கும் இருக்காரு. 87 வரைக்கும், ரைட்டா? இந்த கான்செப்ட் அவருக்கு 88 பாரத ரத்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த 77 87 இது இப்படி 49 69 இப்படி இயர்ஸ் வந்து வச்சுக்கணும். இது சுயமரியாதை இயக்கம். 25 சுயமரியாதை இயக்கம், 29 மாநாடு செங்கல்பட்டுல சவுந்தர பாண்டியனார் தலைமையில மாநாடு 29. ஸோ அப்போ 25 அந்த 29 அப்படியா வச்சுக்கணும். புரியுது உங்களுக்கு? அடுத்தது 37 இந்திய எதிர்ப்பு ராஜாஜி சொல்லிட்டு 44 சொல்லிட்டேன். 49 டிஎம்கே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 46 1946 சென்னை மாகாணத்துல பிரகாசம் தலைவன காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது, ரைட்டா? அவர் பிரகாசமா ஒரு இது அமையுது. ராமசாமி அவர் தான் முதலமைச்சர். சுதந்திரம் பெற்ற பிறகு யாருன்னா ராமசாமி. நம்ம 2 தான் வச்சுக்கணும். ஒரு முதலமைச்சர்னா ராமசாமி. முதலமைச்சர் யார் சுதந்திரம் பெற்ற பிறகுனா ராமசாமி. அதுக்கு முன்னாடினா பிரகாசம். 46 பிரகாசம், 47 நாமம் ராமசாமி. அடுத்து 49 குமாரசாமி தலைவனா அமைச்சரவை வந்து அமைக்கிறாங்க. 49
ஸோ 46, 47, 49 3 ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி நம்ம நீதி கட்சி என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 20 எப்படி வச்சிருப்போம், 20 அடுத்து 21, அடுத்து 20 சுப்ராயில் எப்படி வருவார், 21லேயே அவர் இறந்தோன்னா பனகல் ராஜா வருவார், அடுத்து 23 பனகல் ராஜா தான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30 பார் முனிசாமி. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுட்டு அடுத்து பொப்புலி ராஜா, இந்த மாதிரி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இவங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும் கொஞ்சம், ரைட். அடுத்து முதல் பொது தேர்தல் நடைபெற்றது 1952 தான், 52 தான் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அடுத்து 56 மாநில, இது உங்களுக்கு தெரியும், மாநில மறுசீரமைப்பு சட்டம் தெரியும் 56. அடுத்து 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் இருக்கிறவங்க கட்டாயமா ஹிந்தி மொழி இது பண்ணணும், அலுவல் மொழியா அந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து 313 கொண்டு வராங்க. 313 அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மொழி அடிப்படையில் ஆர்டிக்கல் கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும்போது டிஎம்கே வந்து அப்போதான் வந்து இளைஞர் அணி அவங்களுக்கு. ஸோ டிஎம்கே பயங்கரமாக போராடுறாங்க. அந்த ஜனவரி 26 கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு கருப்பு கொடி காட்டி இது எங்களுக்கு கருப்பு நாள் இந்த ஜனவரி 26 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. புரியுது உங்களுக்கு? ஸோ இது 313 ஆர்டிகல் 313 அடிப்படையில் தான் இந்த எதிர்ப்பு போராட்டம் 1965. ஏன்னா அவங்க காமனாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்கே 65, இங்கேயும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 37 காமனாக கொடுத்துருப்பாங்க. இது ராஜாஜி எதிர்த்தது பெரியார், கொண்டு வந்தது ராஜாஜி எதிர்த்து பெரியார். ஸோ இங்கே வந்து 65, இங்கே வந்து 65, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அப்போ வந்து எதிர்த்தது இங்கே வந்து யாருன்னா அறிஞர் அண்ணா வந்து மெயினா டிஎம்கே அண்ட் அறிஞர் அண்ணா தான் மெயினா. அதனாலதான் அறிஞர் அண்ணா வந்து ஜெயிக்கிறாரு, 67 வந்து வின் பண்ணுவார். இந்த எதிர்ப்புல மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருப்பாரு அறிஞர் அண்ணா. அவர் கூட தான் பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க, கலைஞர் எல்லாருமே அவங்க பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க. 67 அறிஞர் அண்ணா தலைமையில திமுக அமையுது. 69 அவர் இறந்துடுறாரு. ரைட்டா? இறந்த பின்னாடி கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா முதலமைச்சர் ஆகிறாரு. ரைட்டா? குளித்தலை அப்படிங்கிற தொகுதியில ஏற்கனவே அவர் முன்னாடி ஜெயிச்சிருப்பாரு, குளித்தலைங்கிற தொகுதியில. அது கூட புக் பேக்ல கேட்டிருப்பாங்க. ரைட்டா? இது வந்து முதலமைச்சரானது 69 முதலமைச்சரானது. முதலமைச்சர் பொறுத்தளவுக்கு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1-1-1-1 வந்துச்சுன்னா ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 1ன்னு வரலைன்னா கருணாநிதி ஜெயிச்சுட்டே இருப்பார். அந்த அந்த முதலமைச்சர் லிஸ்ட்ல போய் பாருங்கவே, 1-1-1 வந்தா ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிருவாங்க எப்படியாவது. 1ன்னு வரலைன்னா கருணாநிதி ஜெயிச்சிருவாரு அந்த நம்பர்ஸை பொறுத்தளவு கடைசியில. ரைட்டு? ஏடிஎம்கே 72 ஆரம்பிக்கிறாங்க. இந்த 74 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? 74 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்டது 69 தான். தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்டதும் 69. இது மாநில தன்னாட்சி தீர்மானம், அது வேறு இது வேறு. கொஸ்டின் கேட்கும்போது என்ன ஆகும்னா இந்த இயரை விட்டுருங்க, கொஸ்டின் காமனாக என்ன இருக்கும்னா மாநில தன்னாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்படும். அப்போ மாநில தன்னாட்சியே நாங்கள் தமிழ்நாடு அப்படின்னு அந்த கான்செப்ட்ல 69 போட்டக்கூடாது. இது 74. நீங்க இதுல இருக்கிற எல்லா இயர்ஸும் தெரிஞ்ச ஒண்ணுதான், இதை மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 74 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல வேற எதை கேட்டாலும் நம்ம சொல்லுவோம், எதை கேட்டாலும் நம்ம ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரைட்டா? மிண்டோ மார்லினா 1909, மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட்னா 1919. ரைட்டா? மிண்டோ மார்லினா. ரைட்டா? தமிழக அரசியல் வரலாறு. ஓகே, இப்போ வந்து தமிழக அரசியல் வரலாறு பத்தி எப்படி இருக்குங்கிறத அந்த முக்கியமான பாயிண்ட் அப்ல டக்கு டக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா புரியும். ரைட்டா? பார்த்துருமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் சென்னை மாகாணம் என்பது, தென்னிந்தியாவில் இந்த சென்னை மாகாணங்கிறது ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. ஆங்கிலேயருடைய அரசியல் நிர்வாகம், ஏன்னா பீச் இருக்கு, ஸோ போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. நமக்கு இங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய தான் ரொம்ப சிறப்பு இருக்கிறதுலையே, கிளைமேட்டாக இருக்கட்டும், அண்டு நம்மளுடைய கனிம வளங்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையும். அப்போ சென்னை ரொம்ப முக்கியமானதாக அவங்க பட்டுச்சு. ஸோ அதை மையமாக வச்சு அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சென்னை மாகாணம்னு உருவாக்குனாங்க. சென்னை மாகாணங்கிறது இங்கிட்டு கேரளா, அங்கிட்டு பெங்களூரு, இங்கிட்டு ஆந்திரா, அங்கிட்டு ஒடிசா வரைக்குமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த சென்னை மாகாணங்கிறது. மிகப்பெரிய மாகாணம் சென்னை மாகாணம். 1801 உருவாக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு உருவாக்குவோம் அப்படின்னு சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது 1801. இதை மறக்கவே கூடாது, 2 இடத்துல இந்த இயர்ஸ் வரும். 1801 உருவாக்கப்பட்டது. 18-19 நூற்றாண்டுல இதோடைய பகுதி வந்து இப்படி நீண்டு இருந்துச்சு. லட்சத்தீவு முதற்கொண்டு அடங்கி அவ்வளோ பெரிய பகுதியா நீண்டு இருந்துச்சு சென்னை மாகாணங்கிறது. அப்ப பிராமணர் அல்லாதவருக்கு ஒரு மோதல் நடைபெற்றது. பிராமணர்கள் மட்டுமே 3% உள்ள பிராமணர்கள் மட்டுமே எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிற போது பிராமணர் அல்லாதவர் கிராமங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க நகர்ப்புறத்துக்கு மாறுறாங்க. நகர்ப்புறத்துக்கு வரும்போது அவங்களும் படிக்கிறாங்க, தொழில்ல முன்னேறாங்க. அப்ப நமக்கும் அரசியல்ல வந்து நம்ம பங்கு கொள்ளணும், நம்ம வந்து நிறைய குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வறுமையிலேருந்து மீட்கணும்.
அப்போ பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் தேவைப்படுங்கிற மாதிரி தான் பிராமணர் அல்லாத இயக்கம் ஆரம்பிச்சாங்க. தான் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதருக்கும் ஒரு போட்டி தான் இந்த உருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டாப்பா? ஸோ இதுக்கான மோதல் தான் அது. அப்ப சென்னை மாகாணங்கிறது பிராமணர் அல்லாத சாதி குழுக்கும் உறுப்பினர்கள் தொழில்துறை, வாணிபம் எல்லா விதத்துலையுமே அவங்க கொஞ்சம் முன்னேறி வந்தாங்க நகர்ப்புறத்துக்கு. அதனால இந்த மாற்றம் வந்து உருவாச்சு. ஸோ திராவிடன் என்ற வார்த்தையை அறிஞர்கள் மற்றும் தமிழர் அல்லாதோர், ஆரியர் அல்லாத பேசும். இது ஆக்சுவலா பிராமணர்கள்லாம் ஆரியர்கள்னு சொல்றாங்க, பிராமணர் அல்லாதவர்களை திராவிடர்கள்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 2 டீமா பிரிஞ்சுக்கிட்டாங்க. வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர்னா ஆரியர்கள், தென்மொழி நாகரிகத்தின் பாதுகாவலர்னா திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி 2 விதமா இப்படியே கருதப்பட்டு இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. திராவிட இயக்கத்தின் தோற்றம் திரும்ப பாருங்க. 1801 பன்மொழி கொண்ட சென்னை மாகாணமானது உருவாக்கப்பட்டது. ரைட்டா? அதுல என்னன்னா இந்தோ ஆரிய அல்லது இந்தோ ஜெர்மன் மொழி குடும்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் வேதம் அல்லாத, சமஸ்கிருதம் அல்லாத பண்பாடு அங்கீகரிக்கப்படவில்லை. வேதம் அல்லாம சமஸ்கிருதம் அல்லாத பண்பாடு அங்கீகரிக்கலையா? ஆனா இந்தோ ஆரிய, இந்தோ ஜெர்மன் மொழி குடும்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டது. ரைட்? அப்ப என்ன பண்றாங்க, தமிழ் ஆர்வலர்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி திராவிடம் அப்படிங்கிறது என்னங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு சில பேர் போராடுறாங்க. கால்டுவெல், எல்லிஸ், ஜேம்ஸ் இவங்க எல்லாருமே திராவிட மொழியை பத்தி ஒரு இதுதான் அப்படிங்கிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உறுதிப்படுத்துறாங்க. ஏன் அந்த வரிக்கும் இந்த இதுக்கு சம்பந்தம் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? தமிழ் ஆர்வலர்களால் எல்லிஸ் தமிழை நேசிப்பவராகவும், எல்லிஸ் தமிழை நேசிக்கிறவங்க, வள்ளுவரை குரலை மிகவும் விரும்புவராகவும் பாராட்டப்படுகிறார். இவர் பிற தமிழ் படைப்புகளையும் நேசிப்பவராக இருப்பினும் எல்லிஸின் காலனிய மற்றும் மத பின்னணி அறியப்படவில்லை. எல்லிஸ் பத்தி எதுவுமே அறியப்படவில்லை. இதுதான் இது பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ், இவர் தான். அடுத்து இவர் யாருன்னா இவர் ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழி ஒப்பிலக்கணம், அப்படி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணங்கிற நூலை கொடுத்தவர் தான் நம்ம கால்டுவெல். ஸோ பிறப்பு இங்கிலாந்து, இறப்பு எங்க? கொடைக்கானல், இந்தியா. அவ்வளவுதான், கொடைக்கானல். அடுத்தது ஒவ்வொரு வரியும் முக்கியம்தான். 1837 இப்ப அடுத்த கட்டத்துக்கு வரும். 1837 என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் பிரின்சிபே மற்றும் இதர ஆய்வாளர்களால் நல்லா கிடைக்காங்க. ஜேம்ஸ்ங்கிற ஒரு மட்டும் யோசிச்சுக்கோங்க. எல்லிஸ் பார்த்தோம், கால்டுவெல் பார்த்தோம். இப்ப யாரை பார்க்கணும்னா ஜேம்ஸ். என்னது? ஜேம்ஸ் பாண்ட். அப்படின்னு வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபே என்ன பண்றாருன்னா, பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வுகள். எல்லிஸ்னா 1816, கால்டுவெல்னா 1856. இவருக்கும் ஒரு 40 வருஷம் டிஃபரன்ஸ் தான். 16, 56 அந்த ரிசர்ச். எல்லிஸ்னா 16, எலிக்குட்டி எல்லிஸ்னா 16, கால்டுவெல்னா 56. திராவிட மொழி ஒப்பிலக்கணம் கூட 56 தான். ஸோ அப்போன்றவை இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மையை கொண்டது அல்ல என்றும், இந்திய கலாச்சாரங்கிறது ஒரே மாதிரியானது அல்ல. ஸோ புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் இருந்தன என்பது நிரூபிக்கப்பட்டது. ஸோ புத்தத்தை பேஸ் பண்ணி, சமணத்தை பேஸ் பண்ணி, திராவிடர்கள் பேஸ் பண்ணி, ஆரியர்கள் பேஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய விதமா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்றாங்க. தென்னிந்தியாவில் குறிப்பாக. ஓகே, அடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பிராமணர்கள் அல்லாதோர் அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய மேன்மையை வந்து கோரணும், கல்வி எஜுகேஷன்ல நம்ம நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. ரைட்டா? நம்மளை ப்ரூவ் பண்ணோம்னா இதுதான் முக்கியமான வழிமுறை. தொழில், கல்வி இந்த 2ல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஸோ மகாராஷ்டிரால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா மகாத்மா ஜோதிபா புலே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பிராமணர்ல இயக்கத்தை துவக்கி திராவிடம் என்பது தென்னிந்தியாவில் பிராமணர்ல வந்து ஒரு குறிப்புக்காக ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு, ரொம்ப ஒரு பாசிட்டிவா. ரைட்? இது வந்து உங்களுக்கு தெரியும், ஜோதிபா புலே ஸ்கூல் தொடங்குறது தெரியும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டீச்சர்ஸ் தானே. அடுத்து சென்னை மாகாண பிராமணர் அல்லாதவரின் பிரச்சனையை புதியதாக தேசிய தலைவர்கள் கவனத்தில், தான் பிரச்சனை. பிராமணர் அல்லாத ஒரு பிரச்சனையை தேசிய தலைவர் கவனத்தில் கொள்ள. ஏன்னா காங்கிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் முழுக்க நிறைய பிராமணர்கள் இருந்தாங்க. அப்ப இந்த பிரச்சனையை பெருசா அவங்க எடுத்துக்கல. ஸோ அப்ப 1852 கஜுலு லட்சுமி நரசு செட்டி, ரைட்டா, நரசுஸ் காஃபின்னு சொல்லுவேன், நரசுஸ் காஃபி 1852, ரைட்டா, எம்என்ஏன்னு சொல்லுவோம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சென்னை வாசிகள் சங்கம் அங்க போட்டிருப்பாங்க, சென்னை வாசி சங்கம். இங்க சென்னை வாழ் மக்கள் சங்கம்னு போட்டிருப்பாங்க, சென்னை வாசி சங்கம்னு சொல்லலாம். இந்த சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க, எம்என்ஏன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் தான் இருந்துச்சு. 1862 செயல் எழுந்துருச்சு. 10 வருஷம் தான் இருந்துச்சு. 52 to 62 இங்க எல்லாமே 10 வருஷம் 20 வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? அடுத்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வருது 1909. மிண்டோ மார்லி நான் ஏற்கனவே சொன்னேன். மிண்டோ மார்லினா 1909.
ஸோ ரைட்டா, மாண்டேகு சேம்ஸ் போர்டுனா 1919, இது 9, அது 19. அது அறிமுகப்படுத்தின பின்னாடி ரைட்டா, அது அறிமுகப்படுத்தின பின்னாடி அந்த 1909 மிண்டோ மார்லி அறிமுகப்படுத்த முன்னாடி சென்னை மாகாணத்தை சேர்ந்த பிராமணர் அல்லாதவருக்கு கல்வி வேலை வாய்ப்புல போதிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப மாண்டேகு சேம்ஸ் போர்டாது வந்த பின்னாடியாவது இரட்டை ஆட்சி முறை எலெக்ஷன்ஸ்க்காவது வாய்ப்பு கிடைச்சு 19. ஆனா 1909 மிண்டோ மார்லி திருப்தியா இல்லை. அதான் அப்ப 1913ஆம் ஆண்டு ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் அலெக்சாண்டர் ஜோர்டன், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஜேம்ஸ் பார்த்தோம், இப்ப அலெக்சாண்டர் ஜோர்டன் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு புள்ளியல் பண்ணி 3%, ஏன்னா 13.3% உள்ள பிராமணர்களை எல்லாத்தையும் பெனிஃபிட் அடைகிறாங்க, பிராமணர் அல்லவருக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற உண்மையை எடுத்து நிரூபிக்கிறார். ஸோ நீதி கட்சிக்கு அது ஒரு பலத்தை கொடுக்குது. பரவாயில்ல, இவ்வளோ டேட்டாஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி, ஏன்னா டேட்டாஸ் தான் ஒருத்தருக்கு தெரிய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1912 ஆரம்பிக்கிறாங்க. திராவிடர் கழகம் வெறும் ஆரம்பிக்கும், திராவிடர் கழகம் 1912 தொடங்குறாங்க. அந்த கழகம் தான் என்ன ஆகுதுன்னா சங்கம் ஆகுது. ஃபர்ஸ்ட் கழகம் பண்ணு, அடுத்து சங்கத்தை கூட்டுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கழகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதி 1916 ஜூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலைல அந்த விடுதி இது பண்றாங்க ரைட்டா, ஜூன் ஜூலை ரைட்டா, விடுதியை தொடங்குறாங்க திருவல்லிக்கேணியில ரைட்டா. அப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா 16, அது 16க்கு அப்புறம் அதே 16ஆம் ஆண்டு TM நாயர், தியாகராயர், சி நடேசனார், இந்த 3 பேருமே விடுதியை தொடங்கியவர் யாருன்னா நடேசனார் தான். ஏன்னா விடுதிக்குன்னா நடந்து தான் போனோம், அதான் ஷார்ட்கட், விடுதிக்கு நடந்து தான் போனோம். விடுதியை தொடங்கியவர் நடேசனார். இந்த 3 பேரும் நாயர், தியாகராயர், நடேசனார், இவங்க 3 பேர் சேர்ந்து நவம்பர் 20 ரைட்டா 30 மெம்பர்ஸ் கொண்டு ரைட்டா, 30 மெம்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல விக்டோரியா அதுல கூடுறாங்க. இந்த 30 மெம்பர்ஸை கொண்டு உருவாக்குறாங்க. நவம்பர் 20 30 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்குறாங்க. அடுத்த மாசமே டிசம்பர்லயே பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி இருக்காங்களா, அந்த அரங்கு அங்க ஒண்ணு கூடுறாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிராமணர்களாவது ஒரு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவிட்டாங்க ரைட்டா. ஸோ நீதி கட்சினா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல, அந்த பத்திரிகையின் பேர்ல தான் அப்படி நீதி கட்சிங்கிற பேரு வந்துருச்சு ரைட். அடுத்தது இவங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஓகே தான். நீதி கட்சியோட முக்கிய நோக்கம்னா தெரியும் உங்களுக்கு, முக்கிய நோக்கம் என்னன்னா கல்வி, சமூகம், பொருளாதாரம் ரைட்டா, முன்னேற்றம், இதுதான் மேக்சிமம் அதை தானே இருக்கும், வேற என்ன இருக்க போகுது. அடுத்து மாண்டேகு சேம்ஸ் போர்டு இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்த மூலம் எலெக்ஷன்ஸ்ல வாய்ப்பு கிடைக்குது. அப்ப என்ன பண்றாங்க, டோட்டல் அப்ப 98 சீட் இருக்கு. எத்தனை சீட்டு? 98 சீட்டு. அந்த 98 சீட்ல 63 சீட்டு வின் பண்றாங்க. அப்ப நம்ம இங்க 9 அப்படிங்கறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 9 அப்படிங்கிறது அப்படியே தலைகீழ 6 ஆகுது, 8 2 வெட்டினா 3 ஆகும் ரைட்டா. அப்ப 98 அப்படியே 63 ஆகுது, பெரட்டி போடுங்க. 98 எத்தனை ஆகுது? 63 சீட்ல வின் பண்றாங்க. அப்ப காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல இவங்க சக்சஸ் பண்றாங்க ரைட்டா. ஓகே, இவர் தான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாநாடு, சவுந்தர பாண்டியனார் பேரு. செங்கல்பட்டு மாநாடை அடிக்கடி இவர் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இவர் போட்டோ கொடுத்துருக்காங்க, பட் பேர் எங்கேயுமே கொடுக்காம விட்டாங்க ரைட்டா. இவரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. 1929 செங்கல்பட்டு மாநாடு, சுயமரியாதை மாநாடு, முதல் மாநாடு. அடுத்து சுப்புராயலு அப்படிங்கிறது முதலமைச்சர். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சுப்பராயலு, இங்க வாப்பா நீ முதலமைச்சரா ஃபர்ஸ்ட் ஆயிருக்கப்பான்னு சொல்லி அவர் வித்தின் இறந்துடுறாரு. இறந்தோன்னு பார்த்தீங்கன்னா பனகல் அரசர் அந்த நேரத்தில் அவர் பனகல் ராஜா பொறுப்பேற்றுக்கிறார். 21 பொறுப்பேற்றுக்கிறார் ரைட்டா. ஸோ புரியுதா உங்களுக்கு? அடுத்து 23 பனகல் ராஜா தான், 23 to 27 வரைக்குமே பனகல் ராஜா தான் வருவார். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட பங்களிப்பு 21 to 37 ரைட்டா. எப்பயுமே இந்த 3 நம்பர்ஸை வச்சுக்கணும். சுப்புராயலு இருக்கட்டும், சுப்புராயலு ரைட்டா, சுப்புராயலு, அடுத்து பனகல் ராஜா, அடுத்து சுப்பராயன், சூப்பர் சுப்பராயன் சொல்லுவோம், சுப்பராயனு, அடுத்து முனிசாமி, 30 ஃபார் முனிசாமின்னு சொல்லுவோம். அடுத்து பொப்புளி ராஜாவோட அப்படியே கடைசி வரைக்கும் இப்படி வந்துட்டு அப்புறம் ராஜாச்சி வந்துடுறாரு. இந்த இயர்ஸ் எப்பயுமே நம்ம பின்னாடி பார்த்தா தெரியும். நீதி கட்சி 21 to 37 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூத்திரர்களுக்கு மற்றும் பஞ்சமர்களுக்கு எதிராக இருந்த பொது வழி போக்குவரத்து, இவங்க என்னென்ன நல்லது பண்ணாங்கன்னா, பொதுவாக சூத்திரர்களுக்கு இருந்த பஞ்சமர்களுக்கு இருந்த பொது வழி போக்குவரத்து, உணவு, தண்ணீர் எடுக்கும் வசதி, பொது கிணறை பயன்படுத்துறது, இதெல்லாம் அந்த தடையை நீக்குனாங்க. அடுத்து இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைச்சு ஆலய விவகாரங்கள், கோயிலுக்குள் நுழைய முடியாம இருந்தாங்க, அதற்கான பிரச்சனையை தீர்த்தாங்க. பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்து பஞ்சமி நிலம் அப்படிங்கிற ஒரு புதிய நகரங்கள், தொழிற்பேட்டையெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க.
அப்போ ஒடுக்கப்பட்டோரின் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கும் சிறப்பு முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்து மதிய உணவு திட்டத்தை அப்பயே பரிசோதனை முறையில கொண்டு வந்தாங்க. மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு கட்டாயங்கிறத நீக்குனாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, முத்துலட்சுமி அவர்களுடைய முயற்சியால் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு பெண்கள் வாக்குரிமையும் பெற்றனர். ஏன்னா இவங்க எலெக்ஷன் 20 ஜெயிச்சோன்ன 21 வாக்குரிமைக்கு பெண்களுக்கும் வாக்குரிமைங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில தான் இன்னொன்று இவங்க எலெக்ஷன்ல நின்று 26 இவங்க முத்துலட்சுமி அம்மையார் எம்எல்ஏவும் ஆகுறாங்க. முதல் சட்டமன்ற இந்தியாவிலேயே முதல் சட்டமன்ற உறுப்பினர், முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். ஸோ 26 எம்எல்ஏவும் ஆகுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்குறாங்க. மிராஸ்தாரர் முறை மிராஸ்தார்னா இந்த ஜமீன்தாரு மிராஸ்தார்லாம் இருப்பாங்களா, அது ஒழிக்கப்பட்டதுடன் 23ஆம் ஆண்டு நீர்ப்பாசன திட்டங்களும் உருவாக்கப்படுகிறது. 1923 நீர்ப்பாசன திட்டங்கள். ரைட்டா? 1 2 3ங்கிற மாதிரி வச்சுக்காங்க. தண்ணிக்குள்ள குதிக்கும் போது 1 2 3 தான். 1 2 3னா தண்ணிக்குள்ள குதிச்சிடலாம். நீர்ப்பாசன திட்டம் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா 1 2 3ங்கிறது அவசர சட்டத்துக்கும் சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 1 2 3 அவசர சட்டம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆந்திரால, நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கிட்டு இருக்குமா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அங்கிட்ட ஆந்திரால ஒரு யூனிவர்சிட்டி, 2 யூனிவர்சிட்டியை உருவாக்குனாங்க. ரைட்டா? அப்ப ஆந்திரா யூனிவர்சிட்டினா 26, அண்ணாமலை 29. ஆந்திரா 26, அண்ணாமலை 29. இதை மாத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம இயர்ஸை கரெக்டா போடணும். 26 என்னது? ஆந்திரா. 26 ஆந்திரா. ஆந்திரால என்ன ஆறு ஓடுது? கிருஷ்ணா ஆறு மெயினா ஓடுது, பயங்கரமான ஆறு. அப்ப 26 கிருஷ்ணா ஆறு அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலைனா 29. 29. ரைட்டா? அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை ரஜினி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் 8 மணி நேரம் உழைப்பாங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 மணி நேரம் உழைப்பாரு. கூடுதலா 1 மணி நேரம் உழைச்சு பால்கோவா லட்டு எல்லாம் காமிப்பாங்க. அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அசோக் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கூடுதலா உழைப்பாரு. அப்போ 9 மணி நேரம் உழைக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. 29 மறக்க மாட்டீங்க. அடுத்து ராஜாஜி. ஓகே, இப்பதான் ராஜாஜி வந்து என்ன பண்றாருன்னா, அவரு ஜெயிச்சு வந்தோடனே இந்திய கட்டாய பாடமாக்குன்னு முடிவு பண்றாரு. அப்பதான் அந்த போராட்டம். அப்ப என்ன பண்றாருன்னா, பெரியார்னா ஆரியர்களுடைய மேலாதிக்கத்தை நிறுவதற்கான முயற்சின்னு சொல்லி பெரியார் விமர்சிக்கிறார். ஸோ அதான் சொல்றேன், ராஜாஜி வரும்போது பெரியார் எடுத்தாரு. ராஜாஜி கொண்டு வரும்போது பெரியார் எடுத்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது அறிஞர் அண்ணா இங்கே இருக்கிறார். இதை 2 விஷயம் நீங்க நல்லா வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது, அப்ப பெரியாருக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்க. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றிருக்கிறார். 15 ஆண்டுகள்ல 15 வருஷத்துல 23 முறை சிறை சென்றிருக்கிறார். 23 கூட்டணும்னா 5, 15 5, அதான் 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை. அதனால அவர் சிறை பறவை அப்படின்னு சொல்றாங்க. அவரை சிறை பறவைன்னு சொல்றாங்க. 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 37 இந்திய எதிர்ப்பு போராட்டம், 38 சிறையில் அடைச்சார். அப்ப நீதி கட்சியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும்ங்கிற தீர்மானத்தை இயற்றுறாங்க. இதெல்லாம் ஓகே தான். அடுத்து பிராமணர்கள் அரசியல் பங்குவதற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் சாதகமாக காங்கிரஸில் தீர்மானம் கொண்டு வந்து மிகச்சிறப்பாக, அதாவது பார்த்தீங்கன்னா அப்ப காங்கிரஸ்ல வந்து அவர் இருக்கும்போது ஒவ்வொரு பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பெரியார் அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவருடைய எல்லா விதமே அனைத்தும் தோல்வியில தான் அடைஞ்சிச்சு. காங்கிரஸ்ல போய் அவர் சொன்ன எல்லா விஷயம் தோல்வி அதனாலதான் அவரு சுயமரியாதை இயக்கம்னே ஒன்று தொடங்கினார் 25ல். அதே மாதிரி சேரன்மாத் தேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டுல கூட பிரச்சாரத்துல கூட பெரியாருக்கு உடன்பாடு இல்லை. அந்த பெரிய சண்டையே வந்துச்சு காங்கிரஸுக்கும் பெரியாருக்கும். இந்த இயக்கம் தேர்தலில் நிக்க வேணாம். சுயமரியாதை இயக்கம் என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலில் நிக்க மாட்டேன், சமூக சீர்திருத்தம் சாதி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் என் நோக்கம், பெண்களுக்கு மீதான பாலின அடிப்படை இந்த மாதிரி விஷயத்த நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், எலெக்ஷன் நிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லைன்னாரு பெரியார். சுயமரியாதை இயக்கம் இதே நோக்கத்தோட போராடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. இதுதான் சுயமரியாதை இயக்கம். அப்ப பத்திரிகையின் மூலமா உங்களுக்கு தெரியும், குடியரசு, புரட்சி, விடுதலை, இதெல்லாமே அவருடைய பத்திரிகைகள் தான். ஸோ பெண் விடுதலையில் சுயமரியாதை இயக்கத்தின் பங்கு ஈடு இணை இல்லாது. பெரியார் என்ற பட்டம் அவருக்கு அதனாலதான் கொடுத்தாங்க. குடியரசு, புரட்சி, விடுதலை இந்த மாதிரி சுயமரியாதை கருத்துக்களை அதன் மூலமா பரப்புனாரு. சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1929 செங்கல்பட்டுல சவுந்தரபாண்டியனார் இருக்கார்ல, அவருடைய முழு உதவியால இந்த முதல் மாநாடு நடைபெற்றது. அடுத்து 37ஆம் ஆண்டு ராஜாஜி என்ற புகழ்பெற்ற ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தை தவிர அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது. 37ல் ராஜாஜி வந்துட்டாரு. ரைட். அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்ப ஏற்கனவே சொன்னதான் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்ப பொது உடைமை கட்சி வருது. ஏன்னா சிங்கார வேலனார் வராரு. ரைட்டா? பொது உடைமை கட்சி அப்படின்னு சொல்லி இந்த கட்சி வருது. சமதர்ம திட்டங்களுக்காக தொழிலாளர் இயக்கங்களை ஒன்றிணைத்து தீவிரமாக பரிந்துரை செய்றாரு. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 1923 மே 1 கூட ஒரு மீட்டிங் நடத்திருப்பாங்கன்னு நம்ம
போன 10th புக்கில் பார்த்துருப்போம். மே 1 மீட்டிங் எப்போ நடத்தினாரு? 1923. ரைட்டாப்பா. ஸோ சுயமரியாதை இயக்கத்தும் சமூக சீர்திருத்தத்தால் கவரப்பட்டது. இந்த இந்த பொது உடைமை கட்சி சுயமரியாதை இயக்கத்தால் கவரப்பட்டதுங்கிறாங்க. சிங்காரவேலனாருடைய பங்கு, ஒவ்வொருத்தருடைய பங்கு வேணும்ல, பெரியாருடைய பங்கு அப்படின்னு மாதிரி. சுயமரியாதை நோக்கங்கள் உங்களுக்கு தெரியும். ஆரிய பண்பாடு வேணாம், திராவிடர் பண்பாடு தான் வேணும் பெண்களுக்கு. ரைட், இதெல்லாம் தெரிஞ்சதுதான். இளைஞர்களுடைய சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எந்த சமூகங்களும் பிராமணர்களுடைய சேவையில பயன்படுத்தாமல் இருக்க செய்யணும். ரைட்டா. அதுக்கப்புறம் நீதி கட்சியோட வீழ்ச்சி. ஏன் நீதி கட்சி வீழ்ச்சி அடைஞ்சுன்னா, 29ஆம் ஆண்டு வரை சுயமரியாதை இயக்கம் சென்னை மாநிலத்தில் ஒரு முன்னோடி இயக்கமா இருந்துச்சு. 25ல் அவங்க சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சாங்க. 29ல் செங்கல்பட்டுல மாநாடு நடத்தணும்னு பிரம்மாண்டமா நடத்திட்டாங்க. இவ்வளவு ஃபேமஸா நடத்திட்டாங்களா, அப்ப இனிமேல் அவ்வளவுதான்ப்பா நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் தான்ப்பான்னு அப்படியே பேசு பொருள் ஆக சுயமரியாதை இயக்கத்துக்கு வேல்யூ கூட அது ஒன் ஆஃப் த ஒரு காரணமும் கூட. 30ஆம் ஆண்டு சென்னை மாநிலத்தில் அதன் புகழ் மங்க தொடங்கியது. ஏன்னா நீதி கட்சியோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமா மங்க தொடங்கிருச்சு. ரைட், இது அந்த ரீசன்ஸ் இதை தான் போட்டிருப்பாங்க. இன்னொன்று 3 காரணம் சொல்றதுல, ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களுடைய ஆதரவை இழந்துச்சு நீதி கட்சி. அடுத்து பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் புரட்சிகரமா மாறிச்சு. உயர்குடியினம் மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு அதன் வீழ்ச்சி. ஏன்னா உயர்குடியினமும் ஆங்கில கண்ணோட்டம், இங்கிலீஷ்லயே அதிகபட்சமா ரொம்ப இது பண்ற நிறைய படிச்சவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆங்கில கண்ணோட்டம் அப்படி ஒரு மாதிரி இருக்கிறதுனால உயர்குடியினும் நிறைய கொஞ்சம் உள்ள வந்தனால கொஞ்சம் அந்த இயக்கம் வந்து பெருசா ரீச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அந்த காலத்துல அவங்க போராடி ஆரம்பிச்சது பெரிய விஷயம்தான். ரைட், இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஓகே, இது அதே தான், திரும்ப திரும்ப அதே ரிப்பீட்டட் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். நல்ல விஷயம் பண்ணியிருப்பார். ராஜாஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்காக அவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு நினைச்சுக்க முடியாது. நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பாரு. பட் இந்த இந்திய எதிர்ப்பு தான் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இந்தி மொழியை கட்டாயமா ஸ்கூல்ல பயன்படுத்தணும் தான் பெரியார் அதுக்கு போராடினாரு. அடுத்து 1940 சேலம் மாநாடு. சேலம் பெரியார் தலைமையில், பாருங்க, பெரியார் தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியாரின் தளபதியாகி விட்ட திறமையான சொற்பொழிவரான CN அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் அப்படிங்கிற பெயரை மாத்தினாரு. தீர்மானத்தை கொண்டு வராரு. பெரியார் திராவிட நாடு மாநாட்டத்தை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரினார். திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடே வேணும்னு சொல்லி பெரியாரு சொல்றாரு. ரைட், இப்ப பாருங்க இந்த முதலமைச்சர் லிஸ்ட் பாருங்க. சுப்புராயலு, ரைட்டா, 20 to 21 இறந்து போயிடுறாரு. அடுத்து பனகல் ராஜா 21 to 26. அடுத்து சுப்பராயன், சுப்பராயன் நாங்க சொல்லுவோம் ஷார்ட்கட்டுக்காக. ஏன்னா சுப்புராயலு வேற, சுப்பராயன் வேற. ரைட்டா. அப்ப சுப்பராயன் 26 to 30 ஃபார் முனிசாமி 2 வருஷம் இருக்காரு. அடுத்து பொப்புளி ராஜா வந்துடுறாரு. அது நீதி கட்சி 37 வீழ்ச்சி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா PT ராசன், KV ரெட்டி, அப்புறம் ராஜாஜி. PT ராசன், KV ரெட்டி இடையில இருக்காங்க. ராஜாஜி வந்துட்டார். ராஜாஜி வர்றாருன்னா 2 வருஷத்துல வெளியேறிடுவார். பிரச்சனையாகி அவரே பதவியை வேணாம்னு சொல்லிட்டு வெளியேறுவார். ஸோ அதான் 37 to 39 வருவாரு, போயிடுவாரு. அதான் 37 to 39 ராஜாஜின்னு எடுத்துக்கிட்டா 2 வருஷம். நீங்க அடுத்து ராஜாஜி எங்க வந்தாலும் பாருங்க, 52 to 54 2 வருஷம் தான். ராஜாஜினா 2 வருஷம் தான், அவர் வருவாரு அப்படி போயிடுவார் 2 வருஷம். அறிஞர் அண்ணா 2 வருஷம் தான், ராஜாஜி 2 வருஷம் தான். அந்த மாதிரி. ஸோ ராஜாஜி பாருங்க 52 வருவார், 54 ஓடிடுவார். ஸோ அந்த மாதிரி தான். பிரகாசம் சுதந்திரம் வாங்குறதுக்கு அந்த முன்னாடி காலகட்டம். சுதந்திரம் வாங்கின பின்னாடின்னு எடுத்துக்கிட்டா முதலமைச்சர் ராமசாமி தான். 47 to 49. அப்பெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆட்சி இருக்கும். இப்பதான் 5 ஆண்டுகள் இருக்கு. ரைட்டாப்பா. ஸோ அப்ப குமாரசாமி, ராமசாமி, குமாரசாமி. இது ரொம்ப ஈஸி தான். பிரகாசமா அப்படி ராமசாமி வராரு, அப்படி குமாரசாமி ஆகிறாரு. அவ்வளவுதான். அடுத்து ராஜாஜி, அடுத்து ஈஸி தான். காமராஜர், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, அம்மா ஜெயலலிதார், அப்புறம் பன்னீர்செல்வம், எடப்பாடி, இப்ப ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லி இப்படியே வந்துடும், ஈஸியா வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா 54 to 63 நல்லா பார்க்கணும் நீங்க. 54 to 63 வரைக்கும் இருக்கும் பாருங்க. 54 ரைட்டா, 5க்கு அப்புறம் 6, 4க்கு 1 குறைஞ்சா 3, 63 இது வரைக்கும் தான் காமராஜர் வந்து இருந்தார். ரைட்டா. அடுத்து வந்து பக்தவச்சலம் 63 to 67. பக்தவச்சலம் 63 to 67. இவ இடையில இதையாவது வச்சுக்கணும். இதுல தேவையா சார்னா தேவைதான். அதாவது இதுல ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 2 வருஷம் 52 to 54 இருந்தாரு. 54ல இருந்து 63 வரைக்கும் இருந்தாரு. இடையில 63 to 67. அதாவது அண்ணாதுரைக்கு முன்னாடி யாருப்பா இருந்தா? பக்தவச்சலம். முடிஞ்சு வச்சு பக்தவச்சலம். அவ்வளவுதான். அண்ணாதுரை 2 வருஷம் இறந்துட்டாரு. அடுத்து கலைஞர் கருணாநிதி அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு 71. ஸோ 1ன்னு வந்தா பாருங்க 71 கலைஞர் தான் ஜெயிச்சிட்டாரா. அடுத்து 77 to 87 வரைக்கும் எம்ஜிஆர் தான் இருந்தார். 77 to 87 10 வருஷம். 77 to 87 எம்ஜிஆர் தான் இருந்தாரு. அந்த 1 இயர் மட்டும் இவங்க இருப்பாங்க, ஜானகி ராமச்சந்திரன், பதவி காலம் முடியாதனால.
அடுத்து கருணாநிதி அவர்கள் 89 வந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1-1ன்னு வர இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிருப்பாங்க. 1991 ஜெயலலிதா அம்மா தான். 91, 2001, 2011, 91, 2001, 2011 இதில் ஃபுல்லாக அவங்க ஜெயலலிதா அம்மா தான் ஜெயிச்சாங்க. ரைட்டா? இது வந்து பன்னீர்செல்வம் எப்போ, எடப்பாடி அவர்கள் எப்போ, மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்போ, இதை ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டா நல்லது. பார்க்கணுமா சார்னா பார்த்து தான் ஆகணும். பார்த்துக்கிட்டு தான் நல்லதும் கூட. ஜஸ்ட் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ இடையில பன்னீர்செல்வம் அப்படிங்கிறத குரூப் 3 கொஸ்டினில் ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. அவர்கள் வந்து எந்த காலகட்டத்தில் அந்த பதவியில் இருந்தாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த தான் 2001 to 2002 கேட்டிருந்தாங்க. அதனால் கிரீன் கலர் கொடுத்துருக்கேன் பாருங்க. 2001 to 2002 இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கேயும் 2012 இடைக்காலத்தில் இருந்தாங்க. மே 16 to டிசம்பர் 5 வரைக்கும் 16ல் ஜெயலலிதா இருந்தாங்க. திரும்ப அவர் வந்துட்டார், பன்னீர்செல்வம் வந்துட்டார். எடப்பாடி அவர்கள் என்ன இருந்தாங்க, 17 to 21 இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் மே 7 முதல் இருக்காங்க. இதை மட்டும் ஒரு முறை பார்த்துக்காங்க. ஓகேவாப்பா? ரைட். திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று முழக்கமிட்டார் பெரியார். இந்திய போராட்டம் 65 நான் சொன்னேன்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 65 26ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசம் சட்டத்தின் 313 படி 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவல் மொழியாக அறிவிக்கிறாங்க. ஸோ அப்போ அதை எதிர்த்து போராடுறாங்க. அதாவது ஜனவரி 9 துக்க நாள திமுக அனுசரிக்கிறாங்க. இதில் அறிஞர் அண்ணாவோட பங்களிப்பு மிகப்பெரியது. அதனால தான் அறிஞர் அண்ணா வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சார். 67ல் ஏன் அறிஞர் அண்ணா ஜெயிச்சார்னா அதுதான் காரணம், அந்த வலுவான போராட்டம். ரைட்டா? ஸோ 44ஆம் ஆண்டு நீதி கட்சி பெரியார் தலைவன சேலம் மாநாட்டில் நடந்துச்சு. திராவிடர் கழகம் பெயரை மாற்றினார் யாரு? அறிஞர் அண்ணா. தலைமை யாருன்னா பெரியார். 49ஆம் ஆண்டுல திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 49ல் திராவிடர் கழகம் அப்படிங்கிறது, ஏன்னா 44ல் அவர் தான் பேர் வைக்கிறாரு. அறிஞர் அண்ணாக்கும் பெரியாருக்கும் என்ன ஆயிடுதுன்னா, பெரியாரு கல்யாணம் பண்ணிடுவார். ரைட்டா? அந்த அந்த விஷயம், அந்த இஷ்யூனால அப்போ இது எனக்கு முரண்பாடாக இருக்குன்னு சொல்லி தான் திராவிடர் கழகம்னு பேர் இருக்கும். அப்போ பெரியார், அறிஞர் அண்ணா எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அப்போ எனக்கு அது உடன்பாடு இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சு வந்து தான் இந்த இதை பண்ணுவார். என்னதுன்னா 49ல் பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம், நீங்கள் வெறும் திராவிடர் கழகம் தான், நான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி 49ல் ஆரம்பிப்பார் அறிஞர் அண்ணா. ரைட்டா? 51ல் உச்சநீதிமன்றமானது உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீடு உடைத்தெறிந்தது. 51ல் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சு எரிஞ்சிடறாங்க, அந்த இடஒதுக்கீடு இல்லைங்கிறாங்க. அதையும் மீண்டும் போராடி அந்த இடஒதுக்கீடை வாங்குறதுக்கு போராடி வாங்கிடுறாங்க. ரைட்டா? அடுத்து சட்டமும் விதிமுறைகளும் தான் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை. அதாவது சட்டம் விதிமுறைகள் மக்களுக்காக தான். இப்போ ஹெல்மெட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது மக்களுக்காக தான். அதுக்காக ஹெல்மெட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு மக்களை போட்டு தொந்தரவு பண்ணி கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து காமராஜர் ஐயா அன்னைக்கே சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஆனால் ஹெல்மெட் போட்டால் நல்லது தான். ரைட்டா? ராஜாஜியின் ஆட்சி 52 to 54. ரைட்டா? அவருடைய சாதனைகள் எடுத்துக்கிட்டா நல்லாவே இருக்கும். அந்த ஹிந்தி மட்டும்தான். காமராஜருடைய ஆட்சி காலம் 54 to 63. அவருடைய ஆட்சி காலத்தில் தொழிற்பேட்டை, அணைகள், எஜுகேஷன் எல்லாமே நிறைய சொல்ல முடியும். இன்னும் காமராஜர் வந்து பீட் பண்ணுறதுக்கு இன்னும் யாரும் இல்லை. ஸோ காமராஜர் எம்ஜிஆரையும் அவங்க 2 பேரையுமே இப்போ பீட் பண்ணுறதுக்கு இன்ன வரைக்கும் ஆள் இல்லை. ரைட்டா? கலைஞரும் அதில் சேர்ந்துட்டார். இந்த 3 பேரை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் அடுத்தடுத்து யார் வராங்கன்னு தெரில. ரைட்டா? திராவிட கட்சிகளின் ஆட்சி ஓகே, அதே தான் திரும்ப ரிப்பீட்டடாக வரும். அறிஞர் அண்ணா முதலமைச்சரான அதே தான் ரிப்பீட்டட் வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 69. 56ல் மாநில மறுசீரமைப்பு நடந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அப்போ சென்னை மாநிலத்திலிருந்து மலையாள பகுதியில் கேரளாவிற்கும், தெலுங்கு பகுதியில் ஆந்திர பிரதேசத்திற்கும், கன்னட பகுதியில் மைசூருக்கும் இங்கனம் சென்னை மாநிலம் தமிழர்கள் மாநிலமாக உருவாச்சு. காமராஜர் ஒரு நிலையான ஆட்சியை தந்தார். 75 மைல் தொலைவிற்கு மேலுள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியது. 75 மைல். அடுத்து சாதி ஏழை மாணவர்களுக்கு தொழிற்கல்விக்கு கட்டண விலக்கு அளிச்சது. ஏன்னா நிறைய தொழிற்கல்வி படிக்கட்டும். டிப்ளமோ. 2வது உலக தொழில் மாநாடு சென்னையில் நடந்துச்சு. கோவிலுக்கு செல்லும் பாவனாவை யாராவது வழிமறித்தால் கோவில் நிர்வாகம் மொட்டையடித்து தண்டிக்கும். கோவிலுக்கு செல்லும், கோவிலுக்கு கோலாலம்பூர், செல்லும் சென்னை, பாவனாவை கோவிலுக்கு செல்லும் பாவனாவை பாரிஸு, யாராவது யாழ்ப்பாணம், வழி மறித்தால் மதுரை, 5வது மதுரை, கோவில் நிர்வாகம் கோலாலம்பூர், மொட்டையடித்து மொரிஷியஸ், தண்டிக்கும் தஞ்சாவூர். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இந்த 8 மாநாடு மொத்தம் நடந்துச்சு. அதில் இது 2வது மாநாடு சென்னையில் நடந்துச்சு, உலகத்தொழில் மாநாடு. ஆமாம். தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது. ஓகே, இதெல்லாம் ஓகே தான்.
சுதந்திரத்திற்கு பிறகு திராவிட ஆட்சின்னு எடுத்துக்கிட்டா 67ல் பெரும் அண்ணாதுரை வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாங்கன்னா திருமண சட்டங்கள் இயற்றியது மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கூட. மத்திய அரசு மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கை தான், நாங்கள் ஆங்கிலமும் தமிழ் தான், எங்களுக்கு ஹிந்தி வேணான்னு சொல்லி அப்ப இருந்தே எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. அண்ணாவின் வழிமுறையில தான் இப்பயும் இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள் இருமொழி கொள்கைங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அது ரெண்டு கட்சியுமே தெளிவா இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே அப்படிதான் இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க பேட்டியில, இல்ல இருமொழி கொள்கையில நாங்க தெளிவா இருக்கோம், அறிஞர் அண்ணாவோட அந்த வழியில நாங்க தெளிவா இருக்கோம், ரைட்டா, அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 1972ஆம் ஆண்டு எம்ஜி ராமச்சந்திரன் தன்னுடைய திராவிட கட்சியை தொடங்கி 72ல கட்சியை தொடங்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஏன் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் அப்படியே வச்சார்னா, அப்போ இந்திரா காந்தி அம்மா ஒரு ரூல் போடுவாங்க, ரைட்டா. அப்ப என்னன்னா சின்ன சின்ன கட்சியெல்லாம் இது பண்ணி ஒரு ரூலை கொண்டு வருவாங்க. சின்ன சின்ன கட்சியில முடக்கிற மாதிரி ஒரு பெரிய, அப்ப நாங்க சின்ன கட்சியில மாநில கட்சியில நாங்க இந்திய அளவுல பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிதான் அந்த பேரையே மாத்துவார். ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற பேரையே பெருசா அந்த ரெக்கார்டை மாத்துவார். அதனாலதான் இந்த பேரே அப்படி வந்துச்சு. ஆக்சுவலா அந்த நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அப்படின்னு பேர் வச்சார். ஸோ அது பெரிய ரெக்கார்டும் கூட. 77ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் டு 87 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிக்காங்க. அதே தான் திராவிட கட்சிகளால என்னென்ன பண்ணாங்க, சிறப்பம்சம் பண்ணாங்கன்னு சும்மா ஸ்டோரி மாதிரி இருக்கும், நீங்க பாத்துக்காங்க, அவ்வளவுதான். ஸோ புக் பேக் பொறுத்த அளவுக்கு எந்த ஆண்டு சென்னை மாகாணம் தமிழ்நாடுங்கிற பெயர் மாற்றம் 69, சென்னை வாழ் மக்கள் 52, சென்னை வாழ் சென்னை வாசி சங்கம் எம்என்ஏ 1952, குலக்கல்வி திட்டம் ராஜாஜி தான். அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் 1957 புரட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கு, இங்க யூனிவர்சிட்டியை தொடங்கிட்டாங்க. அடுத்து மக்கள் தெரிவிப்பில் நம்ம 7வது இடத்துல இருக்கோம் தமிழகம். அடுத்து நீதி கட்சியின் முதல் தலைவர் சுப்புராயலு, சுப்புராயன் போற்றக்கூடாது, சுப்புராயலு. வைக்கம் வீரர் பெரியார் தான். தமிழகத்தை சுயமரியாதைக்கு தோற்றுவித்தவரும் பெரியார் தான். அடுத்து இதுல பொறுத்துல கொஞ்சம் தப்பா இருக்கு. இங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா 37ல் நடந்துச்சு. அடுத்து திமுகவின் தோற்றம் 49, ஏன்னா அறிஞர் அண்ணா பெரியார்ட்ட சங்கடப்பட்டு ஆரம்பிச்சார்ல. மாநில மறுசீரமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1956 மொழிவாரி மாநிலம்னு சொல்லுவோம். இரட்டை ஆட்சினா 19 மாண்டேகு சேம்ஸ் போர்டு, மண்டையில கொட்டுற சேம்ஸ் போர்டுன்னு சொல்லுவோம் நாங்க. அடுத்தது பிராமணர்ல கூட்டறிக்கையை வெளியிடாதவர் யாருன்னா, ஏன்னா அப்போ பனகல் ராஜா கிடையாது, நடேசனாரும் தியாகராயரும் டிஎம் நாயர் இவங்க தான் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. இவர் வெளியிடல. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டது. 1957 பொது தேர்தலில் குளித்தலையில கரூர், அப்போ திருச்சியில சொல்லுவாங்க, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்ததா இருந்திருக்கும். அப்ப 1957ங்கிறது திருச்சி ஏரியாவை சுத்தி இருக்கும். இப்ப கரூர் மாவட்டத்துல இருக்கு குளித்தலை. குளித்தலை வெண்ணெய்ன்னு சொல்லுவோம், வெண்ணெய் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம், குளித்தலை வெண்ணெய். 1950 அந்த குளித்தலையில வெற்றி பெற்று தமிழக கருணாநிதி நுழைந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிருக்காரு குளித்தலையில. கருணாநிதி தமிழக முதலமைச்சரான, அதனால முதலமைச்சர் ஆகலைல. அப்போ 2 சரிதான், ஆனா விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராமசாமி சுயமரியாதை இயக்க தொடங்கினாரா? கண்டிப்பா பெரியார் தொடங்கினாரு. இது பிராமணர்களா சமமான நீதி, ஓகே, இது எல்லாமே கரெக்டா, ரெண்டும் சரிதான், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. ஸோ ஓகேப்பா. ஆக மொத்தத்துல பெரியார், அறிஞர் அண்ணா, ராஜாஜி, காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி அவர்கள், சிங்காரவேலனார், ஜேம்ஸு, எல்லிஸு, கால்டுவெல்லு, அலெக்சாண்டர். ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா எடப்பாடியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்கோம். புரியுது உங்களுக்கு? ஸோ மைண்டில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸி தான். இயர்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் 25ன்னு சொல்கிறேன்னா உங்கள் மனசில் ஓடணும், 29னா உங்கள் மனசில் ஓடணும், சவுந்தர பாண்டியனார் மனசில் ஓடணும், 44னா ஓடணும், 44, 21னா வாக்குரிமை ஓடணும், 26 எம்எல்ஏ ஆனது ஓடணும், 25, 29 இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். 49, 69, 67, 72, 77, 87, 52, 54, 37, 52, 54, 37 to 39 நான் சொல்ல மைண்ட் ஓடணும். 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் 1974. ஸோ புரியுதா உங்களுக்கு? அந்த அப்படியே மைண்ட்ல ஓடுச்சுன்னா சூப்பர். 1919, 1909, 1801, 1857. ஸோ இவ்வளவு இயர்ஸ் இருக்கு. இப்போ உங்க மைண்ட்ல ஓடுச்சுன்னா சூப்பர், கடகடன்னு ஓடுதா, சூப்பர், நல்லா படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், அழகா அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா. அடுத்த பாடம் அடுத்த வீடியோல பார்ப்போம்.